மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மதுரை கற்றாபாளையத்தில் விசாகா பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை தொடர்ந்து கரும்புகை உருவானதில் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 2 பெண்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்கும் விடுதியில் தீ விபத்து காரணமாக 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு மணிகண்ட பிரபு நம்மோடு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, மூச்சு திணறல் ஏற்பட்டு பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடல்நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள்? ராதா, மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கற்றாபாளையம் பகுதியில் விசாகா பெண்கள் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், குறிப்பாக மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளிக்கூடங்கள், தொழிற்கூடங்கள், கடைகள் உள்ளிட்ட பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அங்கே தங்கி இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் அதிகாலை கிட்டத்தட்ட 4 மணி அளவில் தங்கும் விடுதியில் இருந்த ஃப்ரிட்ஜ் திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கடுமையான கரும்புகை ஏற்பட்ட நிலையில் உடனடியாக இந்த சம்பவம் குறித்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். உடனடியாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை மற்றும் தல்லாகுளம் தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தி அங்கு சிக்கியிருந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களை மீட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தான் அந்த ஃப்ரிட்ஜ் வெடித்தும் போது அதன் அருகில் இருந்த பரிமளா சௌந்தரி மற்றும் சரண்யா, இதில் ஒருவர் ஆசிரியை என்றும் கூறப்படுகிறது, இருவரையும் பலத்த காயத்துடன் மீட்ட அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தற்போது இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிகாலை அவர்கள் தூங்கும் நேரத்தில் அந்த ஃப்ரிட்ஜ் வெடித்த போது அருகில் இருந்த காரணத்தால் இவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பெரியார் பேருந்து நிலைய பகுதியை பொறுத்தவரை அது ஒரு போக்குவரத்து நெரிசலான பகுதி. அதிகாலை நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் உடனடியாக தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதே பகல் நேரத்தில் அந்த பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தால் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த 2 பெண்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் கிட்டத்தட்ட 4 பெண்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போதைக்கு இந்த 2 பெண்கள் இறந்திருப்பதாக அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை கொடுத்திருக்கிறது. மேலும் 4 பெண்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதா, மேலும் 4 பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மின்கசிவு காரணமாக தான் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அந்த பில்டிங் எந்த மாதிரியான பில்டிங்? பழைய பில்டிங்கா இல்ல புது பில்டிங்கா? அந்த பில்டிங்ல எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் இருந்துச்சா மணிகண்ட பிரபு? ஏன்னா மூச்சு திணறல் காரணமாக தான் அந்த பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நேரம் அங்க அந்த பில்டிங்ல இருந்தாங்களா, இல்ல எமர்ஜென்சி எக்ஸிட் ஏதாச்சும் இருந்துச்சா? நிச்சயமாக தனியார் பெண்கள் தங்கும் விடுதி என்பதால் கீழே இருக்கக்கூடிய கேட் என்பது பூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாலை 4 மணிக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வெடித்ததால் உடனடியாக சுதாரித்துக் கொள்ள முடியாத பெண்கள் அங்குமிங்குமாக ஓடி இருக்கிறார்கள். குறிப்பாக ஃப்ரிட்ஜ் அருகில் இருந்த காரணத்தில்தான் இந்த சரண்யா மற்றும் அந்த சௌந்தர்யா ஆகியோர் 2 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக அந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பதட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பெண்கள் அங்குமிங்கும் ஓடிய காரணத்தால் கீழே இருக்கக்கூடிய கேட்டையும் திறக்க முடியவில்லை என்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை அந்த கேட்டை உடைத்து மேலே சென்று பெண்களை மீட்டிருக்கின்றனர். தற்போது இந்த சம்பவம் குறித்தான முழு விசாரணையும் மதுரை திலகர் திடல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தற்போது 2 பெண்கள் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்திருக்கக்கூடியது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் மற்ற பெண்களை விரைவாக உரிய சிகிச்சை அளித்து மீட்டு வருவதாகவும் அவர்கள் தற்போதைக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ராதா, முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 4 பெண்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.